இதுதான் என்னுடைய கடைசி போட்டி, என்னை விட்டுருங்க, நான் இனி கேப்டன்சி பண்ணல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டிக்கு பிறகு ரொம்பவே உருக்கமாக கண் கலங்கி பேசியிருக்காருங்க கேப்டன் ஸ்ரேயஸர். இன்றைய போட்டி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைய போட்டி மாரி எந்த போட்டியுமே இந்தியா ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ மோசமாக இன்றைய போட்டி ப்ளே பண்ணாங்க. கையில் இருந்த போட்டியை இந்தியா அசால்ட்டாக கோட்டை விட்டாங்க. அதை பற்றி நடந்ததை பார்த்தலாம். முக்கியமாக ஸ்ரேயஸர் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு. இனி கேப்டன்சியே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பேசியிருக்காரு, இந்த போட்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வச்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு நம்மளோட நோட்டிஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. இந்தியா இங்கிலாந்து இந்த ஒரு போட்டியை பொறுத்துட்டு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியா போயும் அயர்லாந்து டீம்கிட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வி தழுவிட்டு முக்கியமாக ஒயிட் வாஷ் ஆகியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்தியா அடுத்து பார்த்தா இங்கிலாந்து மந்தில் நம்ம முதல்ல இருந்தோம். ஸோ இங்கிலாந்தோட 5 T20 போட்டி 3 ஒரு நாள் போட்டி அப்படின்னு அடுத்தடுத்து இங்கிலாந்து மண்ணில் மேட்ச் காத்துட்டு இருந்திருக்கு. அந்த மேட்ச் இன்றைக்கி முதல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த முதல் போட்டியில் மிகப்பெரிய எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட் நடந்திருக்கு. இனிமேல் ஸ்ரேயஸருக்கு முதல் வெற்றி கிடைக்கல. அயர்லாந்து டீம்டாச்சும் வெற்றி கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் அங்கேயும் இந்தியா ஒயிட் வாஷ் ஆகிட்டாங்க. சரிப்பா, இன்றைய போட்டியில் ஒரு வெற்றி பதிவு பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் இந்தியா தோல்வி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரேயஸரை பேசியிருக்காருங்க. இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் இந்திய கையில் தான் அப்படின்னு கடைசி வரையும் எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசி 4 ஓவரில் இங்கிலாந்து டீம் ஒரு சம்பவம் பண்ணாங்க. இங்கிலாந்து டீம் சொல்கிறத விட ஜேக்கப் பெத்தல் இருக்கா இல்லையா, ஆர்சிபி பிளேயர்னால் சும்மாவா அப்படின்னு இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பிஸ்னாய் ஓவரை பிரித்து மேய்ஞ்சிட்டாரு, ஓனாவாக்கி விட்டார். அந்தளவுக்கு இன்றைக்கி தரமாக பேட்டிங் ப்ளே பண்ணார். கிட்டத்தட்ட 14வது ஓவரில் 29 ரன் அடித்து மேட்ச் அங்கேயே முடிச்சிட்டாரு. இந்தியா முதல் பேட் பண்ணாங்க. ஸோ பேட்டிங் தான் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். இந்தியா டீசெண்டாக விளையாடி 190 ரன் அடித்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் தான். ஏன்னா இங்கிலாந்து மண்ணில் கண்டிப்பாக அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். தொடக்கத்தில் நம்மளோட அபிஷேக் சர்மா டீசெண்டாக விளையாண்டார். இன்றைக்கி வைபவ் சூரியவன்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் அவருடைய முதல் போட்டியில் ஒரு ஃப்ளாப் விழுந்திருக்கு. 14 ரனுக்கு ஆட்டம் நடந்தாங்க. ஸோ நம்மளோட பில் ஜாக்ஸ் போட்ட பந்து வீச்சில் ஸ்டெம்பிங் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் நம்மளோட திலக் வர்மா செம்மையாக ப்ளே பண்ணார். முக்கியமாக இஷான் கிஷன் இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டாருங்க. ஸ்ரேயஸரும் ப்ளே பண்ணார். இதன் காரணமாக இந்தியா தட்டு மாதிரின்னு சொல்லாமல் ஒரு டீசெண்டாக 190 அப்படிங்கிறத ஒரு இலக்கை செட் பண்ணாங்க. 191 எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அன்றைக்கி இந்தியா கொடுத்தாங்க. கண்டிப்பாக எப்படியாச்சும் இந்தியா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கேற்ற போல் முதல் ஓவரில் அக்ஷதீப் சிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனை ஆட்டம் இழக்க வச்சாருங்க. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனுமே ஆட்டம் காலி. முக்கியமாக சொல்லப்போனால் முதல் பந்தே பிலிப் சால்ட் அவுட் ஆனார். அதன் பிறகு அந்த ஓவரில் ஜோஸ் பட்லரும் பார்த்தீங்கன்னா அவரும் டக் அவுட் ஆனார். 2 பேருமே டக் அவுட் ஆகிட்டாங்க. முதல் ஓவரில் 2 விக்கெட் இந்தியா எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்திய அணிக்கு தான் வெற்றி அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு வந்த பேட்ஸ்மேன் ஹாரி ப்ரூக் மற்றும் நம்மளோட ஜேக்கப் பெத்தல் 2 பேருமே சேர்ந்து செம்மையாக பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. முக்கியமாக நம்மளோட கேப்டன் இருக்கா இல்லையா, ஹென்ரி செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. 39 ரன்கள் எட்டியிருந்தார். அதுக்கப்புறம் யாருப்பா அடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா நான் இருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தா பெத்தல் இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணார். முக்கியமாக கடைசி 4 ஓவருக்கு 43 ரன் கண்டிப்பாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருந்துச்சு. அதில் யார் அடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா சாம் காரன் நின்றுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெத்தல் களத்தில் இருந்தார். இந்த 4 ஓவரில் என்ன பண்ண போகிறாங்க, 43 ரன் தேவைப்பட்டது. கேம் பார்த்தீங்கன்னா 2 டீம் கையிலும் இருக்குது. யாருக்கு பார்த்தீங்கன்னா போக போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நல்லா பரபரப்பாக பார்த்துருந்தோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸர் பிஸ்னாய்க்கு வார் கொடுக்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா முதல் பந்தே நோ பால் போகிறாரு. அந்த ஓவரில் கிட்டத்தட்ட 2 நோ பால் போட்டு கிட்டத்தட்ட 3-4 சிக்ஸர் கொடுத்துருக்காருங்க. ஸோ கிட்டத்தட்ட 29 ரன் அந்த ஓவரில் அடித்து கொடுத்துட்டாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரே முடிஞ்சு போச்சு. ஸோ இந்தியா கையில் தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பிஸ்னாய் இப்படி பண்ணிட்டாரு. முக்கியமாக கேப்டன் இன்றைக்கி மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காருங்க. ஏன்னா கேப்டன் கண்டிப்பாக இந்த நேரத்தில் எப்படி கேப்டன்சி செயல்படணும் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது நல்லாவே இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்ரேயஸர் இன்றைக்கி தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காருங்க. முதல்ல பேட்டிங் எடுத்ததே ஒரு மிகப்பெரிய தப்பு தான். 190 அப்படிங்கிறது ஒரு இங்கிலாந்து மண்ணில் சரியான ஒரு ஸ்கோராக அப்படின்னு தெரியல. நாம் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணிக்கலாம், டாஸ் நமக்கு தான் வந்துச்சு. இப்படி நிறைய தவறு பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் முதல் வெற்றியாக அவருக்கு கிடைக்கல. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறார், ஹார்ட்ரிக் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் தோல்த்துருக்காரு. முக்கியமாக அவரோட முதல் வெற்றி இன்னும் வரலை. அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு தோல்வி குறித்து
ரொம்பவே கண் கலங்கியிருக்காருங்க. ஸோ முதல் வெற்றி வரல அவரோட அப்படின்னு முக்கியமாக இன்றைக்கி மாற்றம் பண்ணியிருந்தாங்க. சஞ்சு சாம்சன் உட்கார வச்சு நம்மளோட வைபவ் சூரியவன்சி எங்கேன்னு கேட்டிருந்தோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவரும் இன்றைக்கி சரியாக ப்ளே பண்ணல. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்தியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பேட்டிங்கில் இந்தியா இன்னும் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கேயும் இந்தியா கோட்டை விட்டாங்க. சரி, இப்போ பவுலிங்லாச்சும் இந்தியா சரியாக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். தொடக்கத்தில் நல்லாவே போட்டிருந்தாங்க அக்ஷதீப் சிங்லாம். ஆனால் வர வர யாருமே சரியாக ப்ளே பண்ணல. கேப்டன்சி இன்றைக்கி மோசமாக தான் பண்ணியிருக்காரு. இதை கொடுத்து அவரே மோசமாக பேசியிருக்காருங்க. ஸோ ரொம்ப கண் கலங்கிட்டார். என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியல. மனசு ரொம்பவே பாவங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த போட்டியிலாச்சும் முதல் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு. இன்றைக்கி இங்கிலாந்து செம்மையாகவே ப்ளே பண்ணாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் பெத்தல் இன்றைக்கி அதிரடியாக விளையாண்டார். அந்த 29 ரன் மட்டும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா கையில் மேட்ச் வந்திருக்கும். ஏன்னா விக்கெட் வர விழுந்துட்டாங்க. 5 விக்கெட் போயிடுச்சு. மீதம் 2-3 பேட்ஸ்மேன் தான் எடுத்தாங்க. ஸோ எடுத்துக்கலாம், ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு தோல்விக்கு யார் காரணம் அப்படிங்கிறது.